எயிட் ஸ்டுடியோஸ் ஃபிலிம்ஸ் புரொடக்ஷன் சார்பில் லோக பத்மநாபன் தயாரித்து இயக்கி நடித்த செம்பியன் மாதேவி திரைப்படம் நேற்று வெளியானது. தமிழ்நாட்டில் சுமார் 25க்கும் குறைவான திரையரங்குகளில் மட்டுமே இந்த படம் திரையிடப்பட்ட நிலையில் தற்போது விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில் அவரது சொந்த ஊரான கடலூரில் கமலம் திரையரங்கில் செம்பியன் மாதேவி திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள நிலையில் இன்று திரைப்படத்தின் இயக்குனரும் நடிகருமான லோக பத்மநாபன் வந்தபோது ரசிகர்கள் அவருடன் கைகொடுத்து செல்ஃபி எடுத்து கொண்டனர். நல்ல படம் என்று தங்களது கருத்துக்களையும் கடலூர் மக்கள் அவரிடம் தெரிவித்து சென்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த லோக பத்மநாபன் கூறுகையில், நல்ல கதைகளை வெற்றி பெறும் என்பதை தமிழ் மக்கள் உணர்த்தியுள்ளனர். படத்திற்கு கொடுத்த வரவேற்புக்கு தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 28ஆம் தேதி சொந்த ஊரில் படம் ரிலீஸ் ஆகவில்லை என வருத்தம் தெரிவித்த நிலையில் கடலூரில் இந்த படத்தை பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர். ரிவ்யூ கொடுத்துட்டீங்க, அவங்களோட சப்போர்ட் வந்து செம்மையாக இருக்குது. நான் இப்போ லாஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் வந்தேன், 4th ரீல் 5th ஐ திங்க் 6th ரீல் நினைக்கிறேன். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கப்போ அவ்வளோ கிளாப்ஸ் விசில் கத்துறது கேட்குறப்ப ரொம்ப என்கரேஜாக இருக்குது. முன்னாடியே கமலா தேட்டரில் என்ன சொன்னனோ அங்கே என்ன ஃபீல் பண்ணமோ அதே ஃபீல் வந்து இங்கே இருக்குது. எல்லா இடத்துலையுமே அந்த ரெஸ்பான்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, நன்றி. இன்னும் வந்து இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 150 மீடியாவில் கிட்டத்தட்ட இதே பற்றி சாதின்னு அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். அதுவே பயங்கர கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. இதுக்கும் அப்புறமும் சாதி அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. படம் ஒரு பக்காவான லவ் சப்ஜெக்டாக இருக்குது. ஒரு கமர்ஷியலாக வந்து எவ்வளோ லவ்வாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையுமே ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து இந்த ஒரு புது படத்துக்கு ஒரு புது ஆக்டரு, புது ஆர்டிஸ்ட்டு, புது டைரக்டர், புது மியூசிக் டைரக்டர், புது ப்ரொடக்ஷன்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்து மக்கள் வந்து நல்ல கண்டென்ட்டை வந்து எப்பயுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அடுத்த லெவலில் வர்ற இயக்குநர்களுக்கு, உதவி இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நட்பு வட்டாரத்துலேயும் சினிமா துறையில இருந்தும் நிறைய நண்பர்கள் சில